வணக்க மக்களே. ஆட்டோ டிரைவர் மகள்தானே என்று அலட்சியமாக நினைத்தார்கள். ஆனால் உண்மை தெரிந்ததும் அனைவரும் சல்யூட்டடித்தனர். வாழ்க்கையில் வரும் கசப்பான தருணங்களில் சில நேரங்களில் நம்மை முன்னேற்றும் தூண்டுகளாக மாறுகின்றன. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெரிய கல்லூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜெயக்குமார் அவர்களின் மகளான பிரேமா ஜெயக்குமார். பெருமாள் ஜெயக்குமார் விவசாயம் செய்ய முடியாமல் பஞ்சம் மற்றும் பட்டினி காரணமாக 1990களில் தனது குடும்பத்துடன் மும்பைக்கு புலம்பெயர்ந்தார். அங்கு ஆரம்பத்தில் ஒரு மில்லில் வேலை செய்தார். பின்னர் வாடகை ஆட்டோ ஒன்றை ஓட்டத் தொடங்கினார். 1994ஆம் ஆண்டில் தனது சொந்த நிலத்தை விற்று கிடைத்த பணத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை வாங்கி தனது சொந்த வாகனத்தில் உழைத்து வந்தார். அவரது மனைவி மும்பையில் உள்ள ஒரு ஹேர் கிளினிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்தார். ஆனால் உடல் நலம் குறைவால் அந்த வேலை நின்றுவிட்டது. 3 குழந்தைகள் கொண்ட குடும்பம் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்தது. இந்த சூழ்நிலையில் வளர்ந்த பிரேமா வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரே வழி கல்வி என்பதை கண்டறிந்தாள். சிறு வயதில் இருந்தே திறமையான மாணவியாக விளங்கிய அவள் 2008ஆம் ஆண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் பிகாம் தேர்வில் 2ஆம் இடம் பெற்றார். அதன்பின் கடினமான பட்டய கணக்காளர் CA படிப்பை தேர்வு செய்தாள். வறுமை, நெருக்கடி, இடையூறுகளில் அனைத்தையும் தாண்டி 24 வயதான பிரேமா ஜெயக்குமார் இந்தியா பட்டம் கணக்காளர் நிறுவனத்தால் CAI நடத்தப்பட்ட CA இறுதி தேர்வில் 800 மதிப்பெண்களில் 607 மதிப்பெண்கள் பெற்று முழு இந்திய அளவில் முதலிடம் பெற்றார். அவரது தம்பியான தன்ராஜ் ஜெயக்குமாரும் 22 வயதில் CA தேர்வில் தேர்ச்சி பெற்று குடும்பத்தின் பெருமையை இரட்டிப்பாக்கினார். பிரேமா தாங்கள் இருவரும் காலை 8:30 மணிக்கு படிக்கத் தொடங்கி இரவு 11 மணி வரை உழைத்தோம். சில நேரங்களில் இன்னும் நீண்ட நேரம் படித்தோம். இடையில் சிறிய இடைவெளிகள் மட்டுமே வைத்தோம் என்கின்றார். தன்ராஜ் முன்பு ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்த போது CA தேர்வுக்கான இறுதி முயற்சிக்காக தனது வேலையை விட்டார். இருவரும் கடுமையாக உழைத்து வெற்றியை தந்தது. பிரேமாவின் பெற்றோர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை நன்கு புரிந்தனர். பொருளாதாரம் குறைபாடுகளை இருந்தபோதும் அவர்களின் கல்வி எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. பிரேமா பல்வேறு நிலைகளின் கல்வி உதவித்தொகைகளையும் பெற்று பிகாமில் ரேங்க் பெற்றதால் இன்டர் நிலைக்கு உதவித்தொகை கிடைத்து CA படிப்புக்காக 50,000 ரூபாய் வவுச்சர் அவர்களுக்கு கிடைத்தது. என் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் பணம் பற்றாக்குறையால் என் கல்வி நிறுத்தப்படவில்லை. அவர்களின் உழைப்பின் பலமான இன்று நான் இந்நிலைக்கு வந்துள்ளேன் என்று பெருமையாக கூறுகிறார். என் பெற்றோர்கள் என் ரோல் மாடல். கடின உழைப்பை சவாலாக எடுத்தேன். வெற்றியும் எனக்கு கிடைத்தது. நல்ல மதிப்பெண்ணும் கிடைத்ததால் போதும் என நினைத்தேன். ஆனால் நாட்டிலேயே முதலிடம் பெறுவேன் என எதிர்பார்க்கவில்லை. இது என் வாழ்நாள் சாதனை என்கின்றார் பிரேமா. அவரது கனவு பெற்றோருக்கான சுகமான வாழ்க்கை ஏற்படுத்துவது. எனக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட என் பெற்றோருக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்பது என் கனவு என்கின்றார் பெருமையுடன். ஜெயக்குமார் பெருமையுடன் கூறினார், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். ஆனால் என் மகள் செய்த இந்த சாதனை எங்கள் குடும்பத்தையே உயர்த்தி உள்ளது. எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியில் கடலில் ஆழ்த்தி உள்ளார். பிரேமா விஜயகுமாரின் சாதனை வறுமை வெற்றிக்கு தடையாகாது என்பதற்கான உயிர்ப்புள்ள சான்று. நம்பிக்கை, கடின உழைப்பு, கல்வி இவை இணைந்தால் எந்த நிலையிலும் உச்சத்தை அடையலாம் என்பது உலகுக்கு காட்டியுள்ளார் இந்த தமிழ் மகள். வெற்றி உங்கள் வீட்டு வாசலில் தட்டும். நீங்கள் உழைப்பை நிறுத்தாத வரை. விடாமுயற்சி வெற்றியின் முதற்படி. அதன் இலக்கை அடையும் வரை போராடி கொண்டே இரு. ஒரு நாள் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.